வெல்கம் டு ஆல். எக்ஸசைஸ் 7.1ஓட கண்டினியூவேஷன் வீடியோ. 7.1ல் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதை கண்டினியூ பண்ணலாம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் அதோட மாஸ் ஃபங்க்ஷனுக்கான மெயின் ஃபார்முலா P of x equal to small x equal to NCX P power x Q power n minus x. x equal to 0, 1 up to n. இதில் என்னன்றது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். நம்ம ஒரு செயலை எத்தனை வாட்டி பண்ணுறோமோ அதை நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸாக எடுத்துக்கலாம். எக்ஸுன்றது ரேண்டம் வேரியபிள், பீனா சக்ஸஸுக்கான சான்ஸ், க்யூனா ஃபெயிலியருக்கான சான்ஸ். நம்ம ஒரு கொஸ்டினை படிக்கும் போது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் என்ன, சக்ஸஸ்க்கான ப்ராபபிலிட்டி, ஃபெயிலியருக்கான ப்ராபபிலிட்டி, தென் ரேண்டம் வேரியபிள், இது மட்டும் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். Question number 6. If 5% of the item produced turn out be defective. இப்போ ஏதோ ஒரு கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஐட்டத்தில் 5% என்னவாக இருக்குன்னா டிஃபெக்டிவாக இருக்குது. தென் ஃபைண்ட் அவுட் தி ப்ராபபிலிட்டி தட் அவுட் ஆஃப் 10 ஐட்டம் செலக்டட் அட் ரேண்டம் தேர் ஆர். என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுற ஐட்டத்தில் டோட்டலாக எத்தனை ஐட்டம் எடுக்கிறாங்கன்னா 10 ஐட்டம் எடுத்திருக்காங்க. ஒரு 10 பொருள் எடுத்து மொத்தமாக செக் பண்ணும்போது அதில் 5% என்னவாக இருக்குன்னா டிஃபெக்டிவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸாக்ட்லி 3 டிஃபெக்டிவ்ஸ், செகண்டில் அட்லீஸ்ட் 2 டிஃபெக்டிவ்ஸ், எக்ஸாக்ட்லி 4 டிஃபெக்டிவ்ஸ், ஃபைண்ட் தி மீன் அண்டு வேரியன்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஃபார்முலாஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா செம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த 4 கண்டிஷன் ஆர் 4 ஃபார்முலாஸை நம்ம செம்மில் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். P of x greater than ஏவாக இருந்தால் சம்டைம்ஸ் அதை 1 மைனஸ் P of x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு மாற்றி சம்ம நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுவோம். இது போல் இருக்கும் போது ஆன்சர் நமக்கு இன்ஃபைனைட்டாக கிடைக்கும் போது அதை ஃபைனைட்டாக மாற்றுறதுக்காக இது போல் சேஞ்ச் பண்ணிப்போம். அதே போல் P of x கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு வந்தால் 1 மைனஸ் P of லெஸ் தென் ஏன்னு வரும். கிரேட்டர் தென்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்னா லெஸ் தென், அதுக்கு ஆப்போசிட்டாக எடுக்க போகிறோம். இப்போ P of x லெஸ் தென் ஏனா லெஸ் தெனுக்கு ஆப்போசிட்டாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. அதே போல் P of x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏனா ஈக்குவல் டு 1 மைனஸ் P of x கிரேட்டர் தென் ஏ. இதை மட்டும் ஞாபகம் வச்சுல, இங்கே என்ன வருதோ அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே கிரேட்டர் தென்னா லெஸ் தென், இங்கே ஈக்குவல் டு வரலன்னா இங்கே ஈக்குவல் டு போட போகிறோம். ஸோ இது போல் இந்த நாளத்தையும் நிறைய சம்பளம் அப்ளை பண்ணுவோம், அதை பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 6 கண்டினியூ பண்ணுவோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 6 டோட்டலாக எத்தனை ஐட்டம் எடுத்திருக்காங்கன்னா 10. அப்போ இங்கே என்னன்றது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் என்னென்னா டோட்டலாக நம்ம 10 ஐட்டம்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ n ஈக்குவல் டு 10. ஓகே, இங்கே ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற கைடில் 10 கொடுத்துருப்பாங்க, பட் இங்கே 10 ஐட்டம்ஸில் 20 ஐட்டம்ஸ். ஸோ 20 ஐட்டம்ஸ் எடுத்து செக் பண்ணும்போது அதில் வரக்கூடிய டிஃபெக்டிவ் 5%. அப்போ n ஈக்குவல் டு 20 எடுத்துக்கலாம். நமக்கு என்ன இங்கே சக்ஸஸ்னால் வரக்கூடிய ஐட்டம் டிஃபெக்டிவாக இருந்தால் சக்ஸஸ், சம்டைம்ஸ் டிஃபெக்டிவ் இல்லாமல் இருந்தால் சக்ஸஸ், சம்டைம் டிஃபெக்டிவ் இருந்தால் சக்ஸஸ். எப்படி சக்ஸஸ் டிபெண்ட் ஆகுனா நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்களோ அதான் நம்மளோட சக்ஸஸ். இந்த கொஸ்டினில் டிஃபெக்டிவ் கேட்டிருக்காங்க, அப்போ டிஃபெக்டிவ் சக்ஸஸ். பின்றது இங்கே சக்ஸஸ் 5%. 5%னா 5/100. P ஈக்குவல் டு 5/100. சக்ஸஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஃபெயிலியர் தெரிஞ்சாகணும். ஸோ Q ஈக்குவல் டு 1 மைனஸ் P. Pயோட வேல்யூ 5/100. ஸோ கிராஸ் பண்ணும்போது இங்கே 100 மைனஸ் 5னா 95/100. இப்போ P ஈக்குவல் டு 5/100, Q ஈக்குவல் டு 95/100. என்னன்றது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இங்கே 20 ஐட்டம்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ 20. இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ஐட்டம் தான் இருக்குது, ஒன்று சக்ஸஸ், இன்னொன்று ஃபெயிலியர். அப்போ இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதுக்கான மாஸ் ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா P of x ஈக்குவல் டு NCX P power x Q power n minus x. ஆனால் எக்ஸ்ன்றது வெரி ஆகும் 0 to n வரைக்கும். இங்கே வெறும் P of x எழுதினாலும் ஓகே, ஆர் P of கேபிட்டல் X ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ்னு எழுதினாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸாக்ட்லி 3 டிஃபெக்டிவ். எக்ஸாக்டாக எத்தனை டிஃபெக்டிவ் இருக்குன்னா 3 டிஃபெக்டிவ். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸாக்ட்லி 3 டிஃபெக்டிவ்ஸ். அப்போ என்னென்னா P of x ஈக்குவல் டு 3, எக்ஸாக்டாக 3 டிஃபெக்டிவ். அப்போ இங்கே ஸ்மால் எக்ஸ் என்னவாக இருக்குன்னா 3 எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் என்னைக்கு பதிலாக நம்பர் ஆஃப் ஐட்டம் 20,
சி 3 டிஃபெக்டிவ் எக்ஸாக்டாக பிக்கு பதிலாக 5/100 எக்ஸுக்கு பதிலாக பவரில் 3 க்யூக்கு பதிலாக 95/100 பவரில் n மைனஸ் எக்ஸு அப்போ என்னன்னா இங்கே 20 எக்ஸ்னா 3 தென் 20C3 5/100 டிவைட் பண்ணும்போது 0.05 பவரில் 3 95/100 டிவைட் பண்ணால் 0.95 பவரில் 20 மைனஸ் 3னா 17 தென் நீங்கள் காம்பினேஷன் அப்ளை பண்ணுறோம் 20C3னா 20 into 19 into 18 by 3 இருக்கவே 3 ஃபேக்டோரியல் 3 into 2 into 1 5 பவர் 0.05 பவரில் 3 0.95 பவரில் 17 இன்னும் பிரிக்கிறோம் பவரில் 5 அண்டு பவரில் 2 பேஸ் ஃபுல்லாக காமன் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் பண்ணி பாருங்கள் 10 15 17 இது ஒரே அடியாக இன்ட்டு பண்ண கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம இங்கே 4 டேர்மாக பிரிச்சுக்கிட்டோம் ஸோ கேன்சல் பண்ணும்போது 1 3s are 6 3s are 18 1 2s are 10 2s are 10 ஸோ 10 into 6 இங்கே 60 into 19 0.05 3 டைம்ஸ் இன்ட்டு பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் அதே போல் 0.95 நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இன்ட்டு பண்ணிக்கலாம் இன்ட்டு பண்ணால் வரக்கூடிய ஆன்சர்ஸ் தென் 0.95 ரெண்டு வாட்டி இன்ட்டு பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் 0.9025 அப்போ இது எல்லாமே நம்ம இன்ட்டு பண்ணும்போது கிடைக்க போகிற ஃபைனல் ஆன்சர் 0.059 நம்ம வரக்கூடிய பெரிய டேர்ம்ஸ்லாம் மேனுவலாக என்ட்ரு பண்ண அவசியம் இல்லை கால்குலேட்டரை யூஸ் பண்ணி ஈஸியாக என்ட்ரு பண்ணி முடிச்சிடலாம் ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 3 எக்ஸாக்டாக 3 டிஃபெக்டிவாக இருக்க என்ன சான்ஸ்னால் 0.059 செகண்ட் சப்டிவிஷன் அட்லீஸ்ட்டு 2 டிஃபெக்டிவ் நமக்கு அட்லீஸ்ட்டு குறைஞ்சபட்சமாக 2 டிஃபெக்டிவ் இருக்கலாம் அதுக்கு மேலேயும் இருக்கலாம் அப்போ சான்சஸ் என்ன வரும்னா பி ஆஃப் x greater than or equal to 2 that means defective 2 இருக்கலாம் 2 விட அதிகமான 3 defective இருக்கலாம் 4 defective இருக்கலாம் 5 6 7 etc எத்தனை ஐட்டம் எடுத்திருக்குமோ 20 ஐட்டம் அது எல்லாமே நமக்கு டிஃபெக்டிவாக இருக்கலாம் அப்போ இதுக்கான சான்ஸ் கண்டுபிடிக்கும் போது நம்ம 2 கண்டுபிடிக்கணும் 3 4 5 6 இது போல் 20 வரைக்கும் கண்டுபிடிப்போம் சம்மில் பெருசாக போகும் அதனால் நம்ம யூஸ் பண்ண மாதிரி ஃபார்முலா இது போல் வேல்யூஸ் நிறையா போகும்போது 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸு லெஸ் தென் 2 மாற்றிக்கலாம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருந்தால் லெஸ் தென் 2 மாறும் இப்போ இது போல் இருக்கும்போது 2 விட கம்மியான என்ன வரும் 0 அண்ட் 1 மட்டும்தான் எப்பவுமே ப்ராபபிலிட்டியில் நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்க மாட்டோம் ஒன்லி பாசிட்டிவ் மட்டும்தான் இப்போ 2 விட கம்மியான 1 வரும் தென் 0 ஸோ 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 0வோட வேல்யூ 1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி அதை ப்ளஸ் பண்ணி 1 கூட மைனஸ் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும் ஒன்று டேரெக்டாக 2 அல்லது 2 விட அதிகமாக இருக்கிற வேலையை கண்டுபிடிக்கலாம் அது பெருசாக போகும் அதுக்கு ஆல்டர்னேட் மெத்தடை இந்த ரூலை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம் ஸோ 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 சேம் அந்த ஃபார்முலாவில் என்ன சேஞ்ச் பண்ண தேவையில்லை 20 சி எக்ஸுக்கு பதிலாக இங்கே 0 தென் 0.05 பியோட வேல்யூ பி பவர் எக்ஸுக்கு பதிலாக 0 தென் கியூவோட வேல்யூ 0.95 n மைனஸ் எக்ஸ் 20 மைனஸ் 0னா 20 ப்ளஸ் 20C1 NCX என்னுக்கு பதிலாக 20 எக்ஸுக்கு பதிலாக 1 சேம் இங்கே பிக்கு பதிலாக 0.05 பவரில் 1 0.95 n மைனஸ் எக்ஸ் 20 மைனஸ் 1னா 19 தென் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கால்குலேட்டர் பேசிஸ் தான் 20C0 வேல்யூ 1 தென் 0.05 பவரில் 0 எனிதிங் பவர் 0 வேல்யூ 1 இப்போ டேரெக்டாக இதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் 0.95 பவரில் 20 ப்ளஸ் 20C1னா 20 0.05 பவரில் 1னா சேம் அதே வேல்யூ தென் 0.95 பவரில் 19 இப்போ இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம இன்ட்டு பண்ண போகிறோம் 0.95 பவர் 20 இருக்கு இல்லையா அது வேணால் பிரிச்சுக்கலாம் 0.95 பவரில் 5 இன்ட்டு 0.95 பவரில் 5 இது போல் 4 டேர்ம் பிரிச்சுக்கிட்டு ஒரு டேர்ம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் தென் திரும்பவும் அந்த கண்டுபிடிச்ச ஒரு டேர்மை நம்ம 4 டைம்ஸ் திரும்ப இன்ட்டு பண்ணால் கிடைக்க போகிற ஆன்சர் இதே போல் நம்பர் பெருசாக இருந்தால் டேரெக்டாக 0.95 20 டைம்ஸ் இன்ட்டு பண்ணாமல் இங்கே பிரித்த மாதிரி நமக்கு தேவையான ஃபார்மேட்டை பிரிச்சுக்கிட்டு இன்ட்டு பண்ணி சால்வ் பண்ணலாம் சரி ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும்போது கிடைக்க போகிற ஆன்சர் 0.7359 1 கூட மைனஸ் பண்ணும்போது 0.2641 ஃபைனல் ஆன்சர் தேர்ட் சப்டிவிஷன் எக்ஸாக்ட்லி 4 டிஃபெக்டிவ்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எக்ஸாக்ட்லி 3 டிஃபெக்டிவ்ஸ் இங்கே எக்ஸாக்ட்லி 4 டிஃபெக்டிவ்ஸ்னால் P of x equal to 4
சேம் என்பிக்யூ சேஞ்ச் ஆகுது ஒரு சம்மில், என்ன மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா அந்த ரேண்டம் வேரியபிள் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ 20c எக்ஸுக்கு பதிலாக 4, 0.05 p பவர் எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக 4, q பவர் n மைனஸ் எக்ஸு, 0.95 பவரில் 20 மைனஸ் 4னா இங்கே 16. 20c4னா 4 இருக்கு இல்லையா, ஸோ 4 நம்ம கன்சிக்யூட்டிவாக எழுத போகிறோம். 20 into 19 into 18 into 17 by 4னா 4 ஃபேக்டோரியல், 4 into 3 into 2 into 1. ஸோ 1 time 4 இங்கே 5 times. அகெயின் இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணுறோம், ஸோ 3ஆல் கேன்சல் பண்ணுறோம். 1 time 3 6 timesனா 18. அகெயின் 2ஆல் கேன்சல் பண்ணால் 3 times. ஸோ 19 into 3 into 17. தென் இங்கே இருக்கிற 5, ஸோ 5 into 3 இங்கே 15 எடுத்துக்கலாம். தென் 17 அப்புறம் 19. 0.05 பவரில் 4 அப்ளை பண்ண போகிறோம். 4 அப்ளை பண்ணும்போது கிடைக்க போகிற ஆன்சர். தென் 0.95 பவரில் 16 அப்ளை பண்ணும்போது கிடைக்க போகிற ஆன்சர். தென் கடைசி எல்லா ஆன்சரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 0.0133. ஃபோர்த் சப்டிவிஷன், ஃபைண்ட் தி மீன் அண்டு வேரியன்ஸ். பைனாமியில் பொறுத்த வரைக்கும் மீனோட வேல்யூ n into p. n நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் 20, pனா சக்ஸஸ்க்கான ப்ராபபிலிட்டி 5/100. 20 into 5னா 100/100, வேல்யூ 1. வேரியன்ஸ்னால் npq, என்னோட வேல்யூ 20, பியோட வேல்யூ 5/100, கியூவோட வேல்யூ 95/100. ஸோ நமக்கு ஃபுல்லாக இன்ட்டு பண்ணி கிடைக்க போகிற ஆன்சர் 20 into 5னா 100/100னா 1, ஸோ 95/100னா 0.95. எப்பயுமே பைனாமியில் பொறுத்த வரைக்கும் வேரியன்ஸை விட மீனோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே அதே போல் அதிகமாக இருக்குது. Question number 7. In a particular university, 40% of the students are having newspaper reading habit. 9 university students are selected to find their views on reading habit. Find the probability that. என்ன பண்ணுறாங்கன்னா, in a particular யூனிவர்சிட்டியில், ஒரு யூனிவர்சிட்டியில் மட்டும் 40% of the student are having newspaper reading habit. அதில் எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்கன்னா 40% பேருக்கு என்னவாக இருக்காங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சர்வேவில் ஒரு 9 யூனிவர்சிட்டியை எடுத்துக்கிட்டு அதில் செக் பண்ணி பார்க்குறாங்க எத்தனை பேருக்கு நியூஸ் பேப்பரை படிக்கிற ஹேபிட் இருக்குன்ட்டு. அப்போ நமக்கு இங்கே என்ன புரியுதுன்னா, இதில் என்னோட வேல்யூ என்னென்னா எத்தனை யூனிவர்சிட்டி எடுத்திருக்காங்கன்னா 9 யூனிவர்சிட்டிஸ். அப்போ கண்டிப்பாக n என்னவாக இருக்குன்னா n = 9. நமக்கு என்ன சக்ஸஸ்னால் நியூஸ் பேப்பர் படித்தா அது சக்ஸஸ். இப்போ p = 40%. 40% 40/100 மாற்றிப்போம். தென் q மட்டும் வேணும்னா 1 - p, அப்போ 60% வரும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் none of this selected have newspaper reading habit. இதில் யாருமே நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட் இல்லைன்னா அதுக்கான சான்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆல் து செலக்டட் ஹேவ் நியூஸ் பேப்பர் ரீடிங் ஹேபிட். அந்த 9 யூனிவர்சிட்டி இருக்கிற எல்லாருமே நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட் இருக்கு. என்ன சான்ஸ்? அட்லீஸ்ட் 2/3 ஹேவ் நியூஸ் பேப்பர் ரீடிங் ஹேபிட். அந்த 9 யூனிவர்சிட்டியில் 2/3 அப்படின்னா அந்த 9 யூனிவர்சிட்டி நம்ம 3ஆக பிரிக்கிறோம். 3ஆக பிரிச்சுட்டு அதில் 2 பங்கு மட்டும் நியூஸ் பேப்பர் படிக்க என்ன சான்ஸ்? ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் நமக்கான ப்ராபபிலிட்டி என்னென்னா, லெட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹேவிங் ரீடிங் ஹேபிட். அவங்களுக்கு ரீடிங் ஹேபிட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். டோட்டலாக எத்தனை யூனிவர்சிட்டினா 9 யூனிவர்சிட்டிஸ். இப்போ நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் n = 9. சக்ஸஸ் 40%. அப்போ p = 40%. ஸோ 40/100 0.4. ஸோ q மட்டும் வேணுன்னா 1 - p. 1 - 0.4னா 0.6. ஸோ நமக்கு தேவையான நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், சக்ஸஸ்க்கான ப்ராபபிலிட்டி, ஃபெயிலியருக்கான ப்ராபபிலிட்டி. இப்போ இதை யூஸ் பண்ணி ஒன்று ஒன்றா ஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நன் ஆஃப் தி செலக்டட் ஹேவ் நியூஸ் பேப்பர் ரீடிங் ஹேபிட். இல்லை, எந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற யாருமே நியூஸ் பேப்பரை படிக்கிற ஹேபிட் இல்லை. அப்போ நன் ஆஃப் திஸ்னால் p of x = 0. யாருக்குமே நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட் இல்லை. டோட்டலாக 9 யூனிவர்சிட்டிஸ், அதில் யாருக்குமே ஹேபிட் இல்லைன்னா p of x = 0. மெயின் ஃபார்முலா NCX p/x q/n - x. n நமக்கு தெரியும் 9, pனா சக்ஸஸ்க்கான சான்சஸ் 0.4, qனா ஃபெயிலியருக்கான சான்சஸ் 0.6. ஸ்மால் x = 0, ஏன்னா யாருக்குமே இங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ n-க்கு பதிலாக 9,
சி எக்ஸுக்கு பதிலாக 0, பிக்கு பதிலாக 0.4 பவரில் எக்ஸுக்கு பதிலாக 0, க்யூக்கு பதிலாக 0.6 பவரில் n மைனஸ் எக்ஸு. ஸோ 9 மைனஸ் 0னா இங்கே 9. 9 is 0 now 1, 0 power 4 power 0, anything power 0 now 1, then 0.6 power 9. So 0.6 power 9 இன்ட்டு பண்ணும்போது கிடைக்க போகிற ஆன்சர் 0.01008. செகண்ட் சப்டிவிஷனில் ஆல் தோஸ் ஹூ ஹாவ் செலக்டிங் ஹாவ் நியூஸ் பேப்பர் ரீடிங் ஹேபிட். எல்லாருமே நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட் இருக்குது, அதை செலக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கான சான்சஸ். டோட்டலாக 9 யூனிவர்சிட்டிஸ், அந்த 9 யூனிவர்சிட்டியுமே நியூஸ் பேப்பர் ரீடிங் ஹேபிட்டை செலக்ட் பண்ணாங்கன்னா P of x equal 9. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 9 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சேம் எண்ணுக்கு பதிலாக 9, n p q வேல்யூ மாறாது, இது மட்டும் மாறுனா எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் மாறும். அப்போ நம்ம டேரெக்டாக n 9 அப்ளை பண்ணுவோம். சி எக்ஸ் இன் 9, பிக்கு பதிலாக 0.4 பவரில் எக்ஸுக்கு பதிலாக 9, க்யூக்கு பதிலாக 0.6 பவரில் n மைனஸ் எக்ஸு. 9 மைனஸ் 9னா 0, 9c 9னா 1, 0.6 பவர் 0னா 1, then 0.4 பவரில் 9. ஸோ 0.4 9 டைம்ஸ் இன்ட்டு பண்ணும்போது கிடைக்க போகிற ஆன்சர் 0.000261. தென் லாஸ்ட்டாக 2/3, அந்த 9 3 பிரித்து அதில் 2 பார்ட் மட்டும் எடுத்துக்க போகிறோம். 9 3 3 3 பிரிக்கலாம். அதில் 2 பங்கு மட்டும் வேணும்னா 3 + 3 6. ஆனால் அந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஆர் 2/3 ஆஃப் 9 யூனிவர்சிட்டிஸ். டோட்டலாக எத்தனை யூனிவர்சிட்டிஸ் 9 இருக்குது, அதில் 2/3 அப்போ எடுத்துக்கிட்டு 1 டைம் இங்கே 3 டைம்ஸ் 3 × 2 இங்கே 6ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே எக்ஸ் என்னவாக இருக்குன்னா 6 கொடுக்கும் போது கொஸ்டினில் அட்லீஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 6, அட்லீஸ்ட்டு 6 யூனிவர்சிட்டிஸ் ஆர் அதை விட அதிகமாக இருக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் 6 ஹேவ் நியூஸ் பேப்பர் ரீடிங். அப்போ 6 ஆர் 6 விட அதிகமானா 6, 7, 8 and 9. இங்கே நம்ம இந்த ஃபார்முலா 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸு லெஸ் தென் 6 போட தேவையில்லை. ஏன்னா லெஸ் தென் 6னா 5 வரும், 4, 3, 2, 1, 0. ஸோ நிறையா வரும். அதை விட நமக்கு டேரெக்டாக சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ 6 + 7 + பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 8 + பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 9. இப்போ நம்ம ஒவ்வொரு டேர்முக்கு நம்ம பைனாமியல் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கும் NCX P power x Q power of n minus x அப்ளை பண்ண போகிறோம். இதே போல் இந்த 4 டேர்முக்கு அப்ளை பண்ண போகிறோம். இப்படி அப்ளை பண்ணும்போது என்னோட வேல்யூ, பியோட வேல்யூ, கியூவோட வேல்யூ மாறாது. இது மட்டும் மாறுனா இங்கே ஸ்மால் எக்ஸ் ரேண்டம் வேரியபிள் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணும்போது முதல் 9C6 n இங்கே 9C ரேண்டம் வேரியபிள் எக்ஸுக்கு பதிலாக 6 ரிப்ளேஸ் பண்ணுறோம். 0.4 சக்ஸஸ்க்கான சான்ஸ் பவரில் எக்ஸு. ஸோ 0.6 ஃபெயிலியருக்கான சான்சஸ் பவரில் n மைனஸ் எக்ஸ்னா 3ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 9C7 0.4 பவரில் 7, 0.6 பவரில் 2, ப்ளஸ் இங்கே 9C8 மாத்திரம் 0.4 பவரில் 8, 0.6 பவரில் 1, n 9 மைனஸ் 8 1, ப்ளஸ் 9C9 0.4 பவரில் 9, 0.6 பவரில் 0, n 9 மைனஸ் 9 இங்கே 0. ஸோ இப்போ இங்கே எல்லாத்துக்குமே என்ன காமனாக இருக்குன்னா 0.4, 0.4, 0.4, 0.4. எது கம்மியாக இருக்குன்னா 0.4 பவரில் 6. ஸோ அதை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு ரிமைனிங் 1, 2, 3, 4 டேர்ம் எடுத்துக்கிட்டோம். சரி, இதுக்கப்புறமா அந்த 4 டேர்முக்கும் காம்பினேஷன் அப்ளை பண்ணி வரக்கூடிய வேல்யூஸை இன்ட்டு பண்ண வேண்டியது. நம்ம நார்மலாக எப்படி இங்கே காம்பினேஷன் ஒன்று அப்ளை பண்ணுவோம், ப்ரீவியஸ் டேர்ம் அப்ளை பண்ணுவோம், அதே போல் ஃபஸ்ட் டேர்முக்கு காம்பினேஷன் அப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தென் இந்த டேர்ம் இன்ட்டு பண்ண போகிறோம். ப்ளஸ் செகண்ட் டேர்ம் காம்பினேஷன் அப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சரை இன்ட்டு பண்ணணும். தென் தேர்ட் டேர்முக்கும் இன்ட்டு பண்ண போகிறோம், ஃபோர்த் டேர்முக்கும். ஸோ இது போல் இன்ட்டு பண்ணி வரக்கூடிய ஆன்சரை அப்ளை பண்ணி சால்வ் பண்ண வேண்டியது தான். ஃபைனல் ஆன்சர் 0.0994. Question number 8. In a family of 3 children, what is the probability that there will be exactly 2 girls? ஒரு ஃபேமிலியில் டோட்டலாக 3 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. அந்த 3 சில்ட்ரன்ஸில் 2 பேர் கேர்ள்ஸாக இருக்க என்ன சான்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கான சக்ஸஸ் என்னென்னா அந்த சைல்டு என்னவாக இருக்குன்னா கேர்ளாக இருக்க என்ன சான்ஸ். அப்போ ஒரு சில்ட்ரன் எடுத்துக்கிட்டால் அது நமக்கு பாயாகவும் இருக்கலாம், கேர்ளாகவும் இருக்கலாம். அப்போ சக்ஸஸ் Pன்றது 1/2. எதனா மொத்தமாக 2 சான்சஸ் தான். ஒன்று இட் மேபி பாய் ஆர் கேர்ள்.
இப்போ கேர்ளாக இருக்க என்ன சான்ஸ்னால் 1/2, சேம் பாயாக இருக்க என்ன சான்ஸ்னால் அதுவும் 1/2 தான். அப்போ சக்ஸஸ் நமக்கு இங்கே என்னென்னா அந்த சைல்டு பாயாக இருக்கணும் ஆர் கேர்ளாக இருக்கணும். நமக்கு என்ன வேணும், அது கேர்ளாக இருக்க என்ன சான்ஸ். ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2. தென் கியூ 1 மைனஸ் பி, பியோட வேல்யூ 1/2. ஸோ கிராஸ் பண்ணும்போது அதுவும் நமக்கு 1/2 கிடச்சிரும். அப்போ சக்ஸஸ் கேர்ளாக இருக்க என்ன சான்ஸ் 1/2, ஃபெயிலியர் பாயாக இருக்க என்ன சான்ஸ் 1/2. டோட்டல் எத்தனை சில்ட்ரன்னா n ஈக்குவல் டு 3. இப்போ என்ன கேட்டிருக்கேன்னா எக்ஸாக்ட்லி 2 கேர்ள்ஸ். ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 2ன்னு எடுத்துக்கலாம். சேம் ஃபார்முலா, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ்னா என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் n மைனஸ் எக்ஸ். என்னுக்கு பதிலாக 3 ரிப்ளேஸ் பண்ணுறோம், எக்ஸுக்கு பதிலாக 2 ரிப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 3c2, பியோட வேல்யூ 1/2 சக்ஸஸ், பவரில் எக்ஸுக்கு பதிலாக 2. கியூவோட வேல்யூ 1/2 பவரில் n மைனஸ் எக்ஸ், 3 மைனஸ் 2னா வேல்யூ 1. ஸோ 3c2னா வேல்யூ 3, 1/2 பவரில் 1, 1/2 பவரில் 2 ப்ளஸ் பண்ணும்போது 3ன்னு எடுத்துக்கலாம். 3 இன்ட்டு 1/2னா 1/8ன்னு கிடைக்கும். ஏன்னா 1 கியூப் பண்ணால் 1, 2 கியூப் பண்ணால் 8. ஸோ 3/8னா ஆன்சர் 0.375. இப்போ எக்ஸாக்ட்லி 2 கேர்ள்ஸ் இருக்க என்ன சான்ஸ்னா 0.375. கொஸ்டின் நம்பர் 9. டிஃபெக்ட் இன் yarn manufactured by a local mill. ஒரு நூல் உற்பத்தி பண்ணுற மில்லில் வரக்கூடிய டிஃபெக்டிவ் வாட்ச் பண்ணுறாங்க. கேன் பி அப்ராக்சிமேட்டட் பை த டிஸ்ட்ரிபியூஷன் வித் ஏ மீன் ஆஃப் 1.2 டிஃபெக்ட் ஃபார் த எவ்ரி 6 மீட்டர்ஸ் ஆஃப் லென்த். ஒவ்வொரு 6 மீட்டருக்கும் டிஃபெக்டிவ் வரத்துக்கான மீனோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 1/2. இப்போ டோட்டலாக அவங்க எத்தனை மீட்டர் நூல் எடுக்கிறாங்கன்னா 6 மீட்டர். அப்போ நம்ம டோட்டலாக நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் என்ன பண்ணுவோம், என்னென்னு எடுப்போம். இங்கே நம்பர் ஆஃப் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க 6 மீட்டர். இப்போ n ஈக்குவல் டு 6 எடுத்துக்கணும். அதுக்கான மீன் வேல்யூ NP 1.2. If the length of 6 meters are to be inspected, find the probability of less than 2 defective. இப்படி வரும்போது வரக்கூடிய டிஃபெக்டிவ் லெஸ் தென் 2வாக இருக்க என்ன சான்ஸ். இப்போ கொஸ்டினை வாட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா என்னோட வேல்யூ டோட்டலாக நம்ம 6 மீட்டர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ n ஈக்குவல் டு 6. வரக்கூடிய மீன் வேல்யூ NP, ஸோ 1.2. இதை யூஸ் பண்ணி நம்ம என்னோட வேல்யூ தெரியும், அதிலிருந்து பியோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ n ஈக்குவல் 6 இங்கே ரிப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 6 இன்ட்டு பி ஈக்குவல் டு 1.2. பியோட வேல்யூ மட்டும் வேணும்னா 6 இங்கே டிவைடாக மாற்றிக்கலாம். ஸோ 1.2/6னா 0.2. தென் கியூவோட வேல்யூ வேணும்னா 1 மைனஸ் பி. பியோட வேல்யூ இங்கே 0.2. ஸோ 1 மைனஸ் 0.2னா 0.8. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா லெஸ் தென் 2வாக இருக்க என்ன சான்ஸ். ஸோ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2. ஸோ லெஸ் தென் 2னா ஒன்று 1ஆக இருக்கலாம், தென் 0. நெகட்டிவ் டேர்ம்ஸ் இங்கே வராது. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ்க்கான ஃபார்முலா என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் n மைனஸ் எக்ஸ். n நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் இங்கே 6 மீட்டர்ஸ் எடுத்திருக்கும். ஸோ என்னுக்கு பதிலாக 6, சி எக்ஸுக்கு பதிலாக 0, சக்ஸஸ்னால் 0.2 பவரில் எக்ஸுக்கு பதிலாக 0, ஃபெயிலியர்னா 0.8 பவரில் n மைனஸ் எக்ஸ். 6 மைனஸ் 0னா இங்கே 6. ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். தென் செகண்ட் பார்ட்டில் ப்ளஸ் NC1 ஏன்னா எக்ஸ் இங்கே 1. ஸோ 0.2 பவரில் எக்ஸுக்கு பதிலாக 1 ரிப்ளேஸ் பண்ணுறோம். தென் 0.8 பவரில் 5. 6 மைனஸ் 1 இங்கே 5. 6 0ஓட வேல்யூ 1. 0.2 பவர் 0னா 1. தென் 0.8 பவர் 6 ப்ளஸ் 6 1னா 1. 0.2 பவர் 1னா 0.2. தென் 0.8 பவர் 5 எடுத்துக்கலாம். தென் ரெண்டுத்துக்கு என்ன காமனாக இருக்குன்னா 0.8 பவர் 5 ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியே எடுத்துக்கலாம். 0.8 பவரில் 5. ரிமைனிங் டேர்ம்ஸ் இங்கே ஒரு 0.8 மட்டும் இருக்கும். ப்ளஸ் இங்கே 6 இன்ட்டு 0.2 மட்டும் இருக்கும். இன்ட்டு பண்ணால் 1.2. ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் 2ன்னு எடுத்துக்கலாம். 0.8 பவர் 5ஓட வேல்யூ 0.32768 இன்ட்டு 2. ஸோ ஃபைனல் ஆன்சர் 0.65536. ஸோ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2 அதுக்கான சான்சஸ் 0.65536.